ஹே கைஸ், ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து லாஸ்ட் வீக் பார்த்த ஒரு பைக் இருக்குல்ல, அதோட தம்பினே சொல்லலாம். ஏன்னா அது வர்சஸ் 1100 இது வந்து வர்சஸ் 650. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே ஒரே பைக் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இன்ஜின் பவர் வேறு. அது வந்து 1100, இது 650. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகுது வர்சஸ் 650 கவாசாக்கி. ஸோ கவாசாக்கினாலே இந்த பட்ஜெட் பைக்ஸோட கிங்குன்னே சொல்லலாம். ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 8.5 lakhs. இது வந்து இதோட ப்ரோஸில் வருது. ஸோ இதுவும் வண்டி வந்து ஓட்ட பயங்கர கம்ஃபர்ட்டு, பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஒரு அட்வென்ச்சர் டூரர் இது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்போக் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா அட்வென்ச்சராக போயிருக்கலாம். இது வந்து அலாய்ங்கிறதுனால நீங்கள் வந்து ரோட்டில் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரொம்ப அட்வென்ச்சர்லாம் கொண்டு போனீங்கன்னா அந்த அலாய் பெண்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வந்து அந்த மேசிவ் லுக்கு, வண்டி ஸ்மூத்து, ஓட்டுறதுக்கு அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட மைனஸ் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி அலாயி. அடுத்தது வந்து இதோட ரைடிங் பொசிஷன், அதாவது சீட் ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டு. நீங்கள் 5.7 ரொம்ப கம்மி, அவங்களுக்கே டிட்டோ தான். 6 இருக்கணும் இது மினிமம் ஓட்டுறதுக்கு. இதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும். நான் வேணால் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து 5.5 எனக்கு சுத்தமாக எட்டலை. ஸோ கைஸ், நான் சொன்னேன்ல, என் காலை பாருங்கள், சுத்தமாக எட்டலை. ரொம்ப கஷ்டம். நான் 5.5 இருக்கிறவங்களுக்கு இது சுத்தமாக வாய்ப்பே இல்லை. 5.7 ரொம்ப டஃப்பு தான். ஸோ நீங்கள் 6 ஃபீட் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க.